ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு சேஃபாக இருக்கா இல்லைன்றதை ஆன்லைன் மூலமாக வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஆதார் சம்மந்தப்பட்ட பல்வேறு சேவைகளை நீங்களே பண்ணலாம். உதாரணத்துக்கு பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் பண்ணலாம், ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம், ஸோ உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில சேவைகளை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஆதார் கார்டை யாராச்சும் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, உங்கள் ஆதார் கார்டு சேஃபாக இருக்கா இல்லைன்றதை எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் முதல்ல உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை நீங்கள் நிறையா சர்வீஸ் செக் பண்ணி பார்த்தலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்கள் ஆதாருக்கான மொத்த ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கெங்கே பயன்படுத்திருக்கீங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் பாருங்கள். ஓகே, இல்லை நோட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் நம்பர் ஹோல்டர் கேன் வியூ டீட்டெயில்ஸ் ஆஃப் அப் டு 50 ஆதென்டிகேஷன் ரெக்கார்ட் பர்ஃபார்ம்டு பை எனி ஆதென்டிகேஷன் யூசர்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 6 மந்த்தாக 50 ஆதென்டிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆதென்டிகேஷன் யூசர் ஏஜென்சியில் எங்கெங்கே இருக்கோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எரர் கோட்லாம் வருது, அதுக்கான காரணம் என்ன அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி பிடிஎஃபாக வேணுன்றவங்க பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம். பட் அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 கேரக்டர் அளவுக்கு பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெட்டரும் உங்கள் நேமும், அதேமாரி அடுத்த உங்களுடைய இயர் மட்டும் கொடுத்தா போதும். அதான் உங்களுக்கான பாஸ்வேர்டாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தா செலக்ட் மாடலிட்டி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயோமெட்ரிக் மூலமாக ஆதென்டிகேஷன் பண்ணதா, பயோமெட்ரிக் மற்றும் ஓடிபி மூலமாக ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, டெமோகிராஃபிக்காக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஆள் கூட செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஸ்டார்ட் டேட், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பார்த்தா ஜனவரி மந்த்லேருந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதை வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எண்டு டேட் கேட்டிருக்காங்க. எண்டு டேட் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஃபெச் ஆதென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தா இந்தமாரி லோட் ஆகும். 1 செகண்ட் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுவர் செலெக்ஷன் ஆஸ் ரிசல்ட் இன் 20 ஆதென்டிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதில் ஓடிபியை பார்த்தா 3.57%, பயோமெட்ரிக் பார்த்தா 92%, டெமோகிராஃபிக் 3.57% அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 by 1 உங்களுக்கான ஆதார் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் எந்த தேதி எந்த டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, மொட்டாலிட்டி பயோமெட்ரிக் மூலமாக ஸ்டேட்டஸ் பார்த்தா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதாவது ஏயுஏ நேம்னா எதற்காக நீங்கள் அந்த ஆதாரை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் என்ன, ரெஸ்பான்ஸ் கோட் என்ன, எரர் வந்திருக்குன்னா அதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதிகபட்சமாக எனக்கு பயோமெட்ரிக் அமைது, அதிக பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறேன். அதேமாரி ஓடிபினா ஓடிபியும் பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். சக்ஸஸ்னு எங்கே இருந்தனா ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கேருந்து பார்த்தா நான் ஓடிபி அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி நான் அனுப்பியிருக்கேனா இல்லையா, நான் யூஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏதாச்சும் நீங்கள் தவறுதலாக இந்த டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தாலும் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு 4 லெட்டர் உங்கள் ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 நம்பரும், அதேமாரி டேட்டா பார்த்தில் இயர் மட்டும் கொடுத்துக்கோங்க. மொத்தமாக எல்லாமே கேப்ஸில் 8 கேரக்டர் அளவுக்கு நீங்கள் பார்த்தா பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ யாராச்சும் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கேற்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் போய்க்கோங்க.
ஒருவேளை உங்கள் ஆதார் கார்டு ஏதாச்சும் தவறுதலாக கண்டினியூவாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லாக் அன்லாக் பயோமெட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம், அதையும் கொடுத்துருக்காங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்த சொல்ல நல்லா யூசர் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க மட்டும் பயன்படுத்துங்க, தெரியாதவங்க பயன்படுத்துறாதீங்க. உங்களுடைய ஆதார் கார்டு பர்மனெண்ட்டாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இதிலே ஹவு டு லாக் அன்லாக் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பயோலாக் அன்லாக் ஃபீச்சர் ப்ரிவென்ட் பாசிபிள் மிஸ்யூஸ் ஆஃப் த ரெசிடென்ட் பயோமெட்ரிக் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுடைய டேட்டாலாம் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதை நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாக்டு பயோமெட்ரிக் prevent the use of biometric information for authentication. User of the service are cautioned to do with a care to prevent denial of authentication service ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது டினைட் ஆகும், ஐரிஸ் ஸ்கேன் வைக்கும் போதும் டினைட் ஆகும், அதேமாரி ஆதென்டிகேஷன் பண்ண சொல்ல ஓடிபி பண்ண சொல்ல எல்லாமே உங்களுக்கு டினைட் ஆகும். உங்களால் இதை பயன்படுத்த முடியாது, நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான நேரத்தில் அன்லாக்கும் பண்ணிக்கலாம், தேவையற்ற நேரத்தில் நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். யாராச்சும் தொடர்ந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக லாக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஓடிபி கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணாலும் பார்த்தா உங்கள் ஆதார் கார்டு எதையுமே பண்ண முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் யூஸ் திஸ் சர்வீஸ் ஃப்ரம் த டேஷ்போர்ட் டு லாக் யுவர் பயோமெட்ரிக். when you lock your biometric fingerprint, iris மற்றும் face, they can no longer be used for authentication அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் அன்லாக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தா நீங்கள் லாக் பண்ணதை லாக் பண்ணிக்கோங்க, அன்லாக் பண்ணால் அன்லாக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் பார்த்தா கண்டினியூவாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி வைக்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு சேஃபாக இருக்கா இல்லைன்றதை இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆதென்டிகேஷன் இஷ்யூவில் போயிட்டு யாராச்சும் தவறுதலாக பயன்படுத்திருக்காங்களா, இல்லை நீங்கள் தான் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் இருப்பது குறித்து தெரியாமல் இருக்குது, மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் குறித்து. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க, அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதார் கார்டு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்தியாவோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.